ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பராக தயிரே சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக இட்லி எப்படி சுடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிரே இல்லாமல் இன்ஸ்டன்ட் இட்லி செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை நல்லா கழுவியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் 1 கப் ரவை, நல்ல நைஸான ரவையாக சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா ஊறிடுச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே. இதுக்கு இப்போ லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சோடா உப்பு, ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கேன். நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தயிர் சேர்க்காமையே இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டா, ரொம்பவே டேஸ்டா
தயிரே சேர்க்க தேவையில்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக இட்லி ஒரு 15 நிமிஷத்தில் சுட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.